இருக்கு மக்களே, இருக்கு. இந்த வாரம் தரமான 2 பாயாசங்கள் இருக்கு. நல்லா ருசிச்சு ரசிச்சு நல்லா சாப்பிடலாம். ஏன்னா பாத்தீங்கன்னா வந்து கடந்த வாரங்களா எதிர்பார்த்துட்டே இருந்தோம். நானும் ரொம்ப நாளா எதிர்பார்த்திருந்தேன். எங்கப்பா 2 பாயாசம் கொடுக்குறேன்னு சொல்றீங்க. பிக் பாஸ் டீம் கொஞ்சமாச்சு எங்களுக்கு கருணை காட்டுங்க, கொஞ்சமாச்சு 2 பாயாசம் கொடுங்க, எங்களுக்கு ஒரு பாயாசமா கொடுத்தா பத்தாது பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நாளாவே நம்மளா எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அதே மாதிரி கண்டிப்பாக இந்த வாரம் வந்துருச்சு. நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பி மக்களே. ஏன்னா 2 பாயாசம் குடிக்கும் போது எவ்வளவு சூப்பரா இருக்கும். ஏன்னா ஒரு பாயாசம் தான் நமக்கு செட் ஆக மாட்டேங்குது மக்களே. 2 பாயாசம் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். இப்போ தலைவன் இன்னுமே அடிச்சுக்கவே முடியாது அப்படின்னு தான் சொன்னோம். யாருன்னு பாத்தீங்கன்னா தலைவன் எங்கப்பா ஒரு வாரம் யாரா இருந்தாலும் பாருங்க. இப்ப ஓட் லிஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அன்அஃபிஷியல் ஓட்லயே எடுத்துக்கங்க. ஒரு ஆள் மேல ஏறுவாங்க, கீழே இறங்குவாங்க, மேல ஏறுவாங்க, கீழே இறங்குவாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. தலைவன் வந்தா மட்டுமே எப்பயுமே டாப்லயே நின்றுட்டு இருக்காப்ல. அந்த டாப் விட்டு கொஞ்சம் இறங்க மாட்டேங்குது. இங்க ஒரு டைம் ஆச்சும் வேற யாராச்சும் மேல போங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்க தோணுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா போக பாத்தீங்கன்னா தலைவன் அந்த இடத்த விட்டு கொஞ்சம் கூட நெருவு வரான்னு பாத்தீங்கன்னா வாய்ப்பே இல்ல. டைட்டில் இப்பயே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு மக்களே, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இருந்தாலும் போற வர வாரங்கள்ல நம்ம தலைவன் அந்த இந்த ஒரு கரெக்டான ஒரு ஈக்குவல்லே போனாருன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யார் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா நம்ம தலைவன் முத்துக்குமார் தான். கிட்டத்தட்ட 2 லட்சம் ஓட்டு. ஐயோ எங்கப்பா யாப்பா என்னால முடியல. 2 லட்சம் ஓட்டு அன்அபிஷியல் ஓட்லயே 2 லட்சம்னா இன்னும் அபிஷியல் ஓட்ல எல்லாம் அச்சு தாங்க முடியல மக்களே. நானும் பார்க்கும்போது தலைவன் வாய்ப்பே இல்ல. அஜிஜோ இந்தமே தலைவனை அசிக்கவே முடியாது அப்படின்னு தான் சொன்னோம். கிட்டத்தட்ட அவர் முத்துக்குமரன் அவர் தலைவன் 2 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காப்ல. இருக்கிறதுலேயே வரலாற்று மிக்க 2 லட்சம் ஓட்டு வாங்கின தலைவன் முத்துக்குமார் தான். நெக்ஸ்ட் சௌந்தர்யா எனக்கு தெரிஞ்சு டாப் 5ல முத்துக்குமார், சௌந்தர்யா, ஜாக்குலின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம தலைமை விஜய் விசாலு, அப்படி இல்லைன்னா நம்ம ராணுவ இவர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன ராணுவ அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்றேன், நான் வரும்போது சொல்லுவேன்ல, கண்டிப்பா நான் உங்களுக்கு சொல்லுவேன். என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம இது 2 லட்சம் ஓட்டு வாங்கி தலைமை டாப்ல நிக்கிறப்ப எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த வாரம் பாத்தீங்கன்னா சொல்ல போனா அந்த ஒரு வீக்கெண்ட் இதா இருக்கட்டும், ஓகேங்களா, டிவில் டாஸ்கா இருக்கட்டும், அவன் மற்றவங்க அந்த ஒரு பிசிக்கலா எப்படின்னா பேசி அந்த ஒரு தாக்கிட்டு இருந்தாப்ல. வேற யாருமே ரொம்ப அந்த சாச்சனா மாதிரிலாம் குட்டி சாத்தா மாதிரிலாம் பண்ணிட்டு இல்ல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஒரு ஏஞ்சல்ஸ் அந்த ஒரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடந்த வீக்ல இது பொம்மை டாஸ்க் அதுலயும் டீசெண்டா அழகா யாரையும் காயப்படுத்த கூடாது அப்படிங்கிற மாதிரி தலைவன் விளையாண்டு இருந்தது பார்க்க முடிஞ்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ சௌந்தர்யா இவங்க தலைவன் 2 லட்சம், இது 1 லட்சத்திலேயே நிக்குது. இன்னும் இங்க வருமானு பாத்தீங்கன்னா சத்தியமா வராது. ஏன்னா இது பார்க்க பாத்தீங்கன்னா இப்ப காலையில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் காலையில இருந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜாக்குலின் ரொம்ப தள்ளி இருக்குது. என்ன காரணம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் போட்டிருப்பேன் ரிவ்யூ. அண்ட் அதுல என்ன நினைச்சுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜாக்குலின் தான் நான் தான் நல்லா விளையாடல, டிவில் டாஸ்க் நான் தான் நல்லா விளையாடல அப்படிங்கிற மாதிரி அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போது சொல்லிட்டு இருப்பாங்க போல இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல சௌந்தர்யா தான் சுத்தமா நல்லா விளையாடல அப்படிங்கிற மாதிரி ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சௌந்தர்யா போட்டாங்க. என்ன காரணம் பாத்தீங்கன்னா நீ கூட கொஞ்சம் விளையாண்ட, நான் கொஞ்சம் கூட விளையாடல அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா ஜாக்குலின் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி அதுக்கப்புறம் இவங்க ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கவும் தலைவிக்கு தாங்கிக்க முடியல. காலையில இருந்து பாத்தீங்கன்னா ஜாக்குலின் அங்க சௌந்தர்யா எங்க அந்த மாதிரி அந்த ஒரு பாண்டிங் கட் ஆகிற மாதிரி ஒரு பாண்டிங்ல போயிட்டு இருக்குது. இந்த மாதிரி பாண்டிங்ல பிடிச்சாங்க கண்டிப்பா சௌந்தர்யா கேம் வேற லெவல்ல வெளியே தெரியும். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஒரு கேம் ஜாக்குலின் பின்னாடி விளையாண்டு ஜாக்குலின் அடிச்சு அமுத்திக்கிட்டே இருக்குது. அதனால கண்டிப்பா அவங்க டீம் அந்த ஒரு கேம் வெளியில தெரியல, மக்களுக்கு தெரியாம இவ்வளவு ஓட்டு வாங்குறாங்க. தெரிஞ்சா இன்னும் பயங்கரமா ஓட்டுகள் வரும்னு நான் எதிர்பார்க்கிறேன். நெக்ஸ்ட் ஜாக்குலின் 70,000 ஓட்டு வாங்கிட்டு 3வது இடத்துல இருக்காங்க. ஜாக்குலின் பாத்தீங்கன்னா அவங்களா டாப் 5ல வந்துருவாங்க கண்டிப்பா. அவங்க கேம் பிளே பண்றது எல்லாத்தையுமே எப்படி பண்ணணும் இப்ப ஒரு டைம் கூட ஆனந்தி சொல்லியிருந்தாங்க, உங்க கேம் உன்னை டைவர்ட் பண்ணா எனக்கு என்ன பண்ணணும்னு நல்லாவே தெரியும், ஆனா நான் இப்ப சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் வச்சிருக்காங்க. எல்லாத்தையுமே இவங்க இதை சொன்னா கவருவாங்க, இதை சொன்னா வெறுப்பாவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே டிசைட் பண்ணி வச்சிருக்காங்க, ஓகேங்களா. அதனால தான் அந்த டிவில் டாஸ்க்ல கூட அதை ரிவீல் பண்ணல. எங்க டைம் வருதோ அப்போதைக்கு ரிவீல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வெயிட் பண்றது நல்லா தெரியுது. நெக்ஸ்ட் ராணுவ தலைவன் அந்த ஒரு ஸ்கூல் டாஸ்க் ஏறினதான் என்ன தலைவனுக்கு இறங்கவே இல்லை. இது டீம் எதுவும் வச்சிருக்காரா பின்னாடி அப்படிங்கிறது எனக்கே டவுட் கிரியேட் ஆகுது. ஏன்னா அவர் சுத்தமா இறங்கலங்க. கிட்டத்தட்ட 65,000 ஓட்டு. என்னடா ஒயில்ட் கார்டுல இவ்வளவு ஓட்டு வாங்குறீ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. தலைவன் கொஞ்சம் கூட டவுன் ஆகவே மாட்டேங்கிறாரு. அந்த லெவலுக்கு தலைவன் இருக்காப்ல. என்ன காரணம் அப்படின்னு இருந்தாலும் இன்னைக்கெல்லாம் இப்போ வர வாரங்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த வாரம்லாம் பிரின்னு பிரிச்சு செஞ்சுட்டாப்ல. எல்லா இடத்துலயும் பயங்கரமா பேசினாப்ல, எல்லா இடத்துலயும் பயங்கரமா என்ன பண்ணுமோ அதெல்லாம் தரமா பண்ணாப்ல. அண்ட் இன்னைக்கு காலைல சௌந்தர்யா ராணுவ சண்டை போட்டிருந்தேன். அது வேற லெவல நேரம் அப்படியே சௌந்தர்யா எல்லாம் இனிமே வச்சுக்க கூட மாட்டாங்க ராணுவ. ஏன்னா அடிக்கடி ஏதாச்சும் ஒண்ணுன்னா ராணுவ இழுத்து போடுவாங்க. இன்னைக்கு பேசின பேச்சுக்கு தலைவன் எவனுமே சீண்ட மாட்டானுங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. அது பாவம் சௌந்தர்யா ஐயோ தொங்கிருச்சு, நாரா அப்படி கிழிஞ்சு தொங்குது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம பவித்ரா சென்னை ஓரளவுக்கு இந்த வாரம் நல்லா பண்ணாங்க. ஏஞ்சல் டாஸ்க்ல இருந்து எல்லாமே இந்த இப்ப நடந்த கேப்டன்சி டாஸ்க் கூட ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன். இப்ப நடந்த கேப்டன்சி டாஸ்க் கூட வேற மாதிரி டஃப் கேம் கொடுத்தாங்க. செம்மையா தான் இருந்துச்சு. மேக்ஸிமம் அவங்க 51,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. மஞ்சரி 45,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. மஞ்சரி போவாங்களாடான்னு பார்த்தா அவங்களாம் சுத்தமா போகவே மாட்டாங்க. என்ன பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட ஒரு நெகட்டிவாச்சும் வருது, ஓகேங்களா.
கண்டிப்பா அவங்கள்ட்ட இருந்து நெகட்டிவ் வருது. நெகட்டிவ் வந்தாலும் வீட்டுக்குள்ள அந்த ஒரு பிக் பாஸ் ஹவுஸ்ல இருக்கவங்க பயங்கரமா எல்லாமே ஐயோ இந்த பொண்ணுகிட்ட போனோம்னா பயங்கரமான ஒரு சண்டை வரும்டா, இந்த பொண்ணு வந்து ஐயோ இந்த பொண்ணுகிட்ட வச்சுக்க கூடாதுடா அப்படிங்கிற மாதிரி வந்து ஹவுஸ்மேட்டுக்கு செம்மையா பயம் கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன காரணம் பாத்தீங்கன்னா இவங்க வந்து என்ன வந்து சீண்டே முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து செம்மையான ஒரு பயம் கொடுத்தது வந்து மஞ்சரி. அண்ட் வரலாற்றிலே வந்து ஹவுஸ்மேட்டை பார்த்து ஐயோ இந்த பொண்ணா வச்சுக்க கூடாதுடா அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாருமே எதிர்பார்த்து பயந்துகிட்டு இருந்தது வந்து மஞ்சரி தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சத்யா அண்ட் ரஞ்சித் இவங்க பாத்தீங்கன்னா வந்து 42,000 ஓட்டு, ரஞ்சித் வந்து 38,000 ஓட்டு. ரஞ்சித் கண்டிப்பா வந்து போக மாட்டாரு. ஏன்னா அடுத்த வாரம் வந்து அவர் வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா கேப்டன், அடுத்த வாரம் கேப்டன். அதுக்கு தான் இப்போ டாஸ்க் நடந்துச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மஞ்சரி வந்து ஆல்ரெடி வந்து நாமினேஷன் ப்ரீ பாஸ் வாங்கியிருந்தாங்க. அவங்க வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன் அவங்க எல்லாம் வந்து சீண்டே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. அண்ட் சத்யாவும் ஓரளவுக்கு வந்து இப்போ கொஞ்சம் கேம் வந்து டக்குன்னு எதா இருந்தாலும் மூஞ்சில அடிச்ச மாதிரி வந்து பேசிட்டு இருக்காப்ல. இது ஸ்டார்டிங்ல இருந்து பேசினாரா நிறைய டாப் 3ல வந்து நின்றுப்பாப்ல ஓட்டிங் லிஸ்ட்ல. கண்டிப்பா வந்து அதை பேசாம இருந்துதான் அது வந்து பண்றான். ஆனா பேசினாருன்னா தலை வந்து செம்ம என்டர்டைமாவும் பேசுறாரு, அப்படியே மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுறாரு, செம்மையா தான் பேசுறாரு. இந்த அளவுக்கு போயிட்டு இருந்தாருன்னா ஓரளவுக்கு நிப்பாரோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரயன் வந்து 38,000 ஓட்டு வாங்கி இருக்காரு. அவர் வந்துட்டு எப்படின்னா நம்ம ஜாக்லின் பின்னாடி வந்துட்டு அவர் கேம் வந்துட்டு கண்டிப்பா ஒளியுது. அவர் வந்துட்டு ஜாக்லின் அந்த ஒரு டீமுக்குள்ளே வந்துட்டு அந்த கேம் வந்துட்டு ஒழிச்சு வச்சுட்டு இருக்காரு. கண்டிப்பா வந்துட்டு அவர் ஸ்டார்டிங் அந்த பொம்மை கேம்ல வந்துட்டு தனியா விளையாண்டது எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி வந்துட்டு தனியா வெளியில வந்து விளையாண்டாருன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம 30,000 ஓட்டு வாங்கி கிட்டத்தட்ட 3 பேர் இருக்காங்க, தர்ஷிகா, ஆனந்தி, சாச்சனா. மேபி வந்துட்டு இந்த ஒரு 3 பேருமே வந்து கண்டிப்பா வந்து டேஞ்சர் சோனு. பாத்தீங்கன்னா வந்துட்டு யோயோ தலைவியா தூக்கி விட போறாங்க, 2 பாயாசம் ஊத்திட்டீங்களா, ஊத்தியாச்சு. யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த வாரத்துல வெளில போறது அப்படிங்கறத நான் சொல்றேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து இந்த ஒரு 3 பேர் தர்ஷிகா, ஆர்ஜி ஆனந்தி அண்ட் சாச்சனா, இவங்க 3 பேர் என்னதான் பண்ணாங்க வீட்டுக்குள்ளன்னு பாத்தீங்கன்னா வந்து தர்ஷிகா வச்சு ஓரளவுக்கு வந்துட்டு அந்த ஒரு கேம் வந்துட்டு டிவில் டாஸ்க் கேம் வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லணும். அண்ட் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆனந்தி பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஸ்கிரீன் பிளேலயே வரல சுத்தமா, எங்கன்னா ப்ரோமோல கூட வரல சுத்தமா. ப்ரோமோ அந்த ஏஞ்சல் டாஸ்கா இருந்தாலும் சரி இதுல இருந்தாலும் எதுலயுமே வரல. அவங்கள வந்துட்டு யாரும் டிஸ்டர்ப் பண்றது இல்ல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சாச்சனா வந்துட்டு எல்லாத்தையுமே பிரிச்சு இருந்துச்சு. இருந்தாலும் வந்துட்டு அது நெகட்டிவ்ல தான் நிறைய போச்சு. மேபி வந்துட்டு பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் கண்டென்ட் கொடுத்தா எங்களுக்கு போதுமையா, நீ ஓட்டிங்கே இல்லைனாலும் எனக்கு கண்டென்ட் கொடுத்தா போதுமையா அப்படிங்கிற அளவுக்கு வச்சுக்கிறது வந்துட்டு சாச்சனா வச்சுக்குவாங்க. கண்டிப்பா வந்துட்டு சாச்சனா வச்சுக்காங்க. என்ன காரணம் பாத்தீங்கன்னா வந்துட்டு அவங்க வந்துட்டு நெகட்டிவ் கண்டென்ட் வருது, நெகட்டிவ்ல இருந்தாச்சும் ஏதாச்சும் வருது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சாச்சனா வச்சுக்குவாங்க. அது இல்லாம அந்த ஒரு அப்பா மேட்ரு இழுத்து வேணாம் தெரிஞ்சிரு. சாரி, விஜய் சேதுபதி சார் வந்துட்டு ஞாபகம் போயிடுச்சு, அங்க போயிடுச்சு. அவர் எதுவும் காப்பாத்துவாருன்னு நினைக்கிறேன் சாச்சனாவை. மேபி வந்து காப்பாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் அப்படிங்கிற மாதிரிதான் மக்கள் மனசுல வந்து அதிகமான ஒரு நினைப்பு வந்துட்டு இருக்குது. இப்ப வந்துட்டு யார் தான் வெளில போவான்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு தர்ஷிகா அண்ட் ஆர்ஜி ஆனந்தி இவங்க 2 பேருமே கண்டிப்பாக வெளில போயிருவாங்க அப்படிங்கிறது நல்லபடியா தெரியுது. மேபி வந்துட்டு எல்லாருமே எதிர்பார்க்கறது பாத்தீங்கன்னா வந்துட்டு சாச்சனா போகணும்னு தான் எதிர்பார்த்திருக்காங்க. மேபி நானும் எனக்கும் வந்துட்டு சாச்சனா ஐயோ அதெல்லாம் வந்து என்னமா குட்டிச்சாத்தான் கேம் எல்லாம் விளையாண்டுட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. சுத்தமா வந்துட்டு அது கேம் பிளே வந்துட்டு சுத்தமா சரியில்லை. மேபி வந்துட்டு அவங்க போறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஆனா இருந்தாலும் காப்பாத்தி விட்டுருவாங்க. இவங்க 2 பேரும் வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு இவங்க 2 பேரும் மட்டும்தான் வெளில போவாங்க. ஏன்னா டவுட்ல வந்துட்டு நமக்கு ரஞ்சித் இருந்தாரு. ரஞ்சித் இப்ப வந்துட்டு நல்லா கேப்டன்சி அந்த ஒரு இதெல்லாம் வந்துட்டு நல்லா சூப்பரா பண்ணனால வந்துட்டு தலைவன கேப்டன்ல போட்டு விட்டாங்க. இந்த வாரம் போக மாட்டாரு. மஞ்சரியா வாய்ப்பே இல்லமா, அவங்க நாமினேஷன் ப்ரீ பாஸ். சத்யாவா தட்டி விடு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இந்த வாரம் வந்து கண்டிப்பா வந்துட்டு தர்ஷிகா அண்ட் ஆனந்தி அவங்க வந்துட்டு வெளியில போறதா வந்துட்டு நம்மளுக்கு நியூஸ் வந்திருக்கு. நம்ம வந்து அந்த ஒரு அனலைஸ் பண்ணதுலயே வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு நியூஸ் வந்திருக்கு. பார்க்கலாம் என்ன இருக்குது அப்படிங்கிறது. 2 பாயாசம் வந்துட்டு சாப்பிட நாங்க ரெடி, நீங்க ரெடியா அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு நம்ம எதிர்பார்ப்பு வந்து அதிகமா இருக்குது. என்ன நடக்குது அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.